இஃப்தாருக்கு பண்ணுற மாதிரி செம்ம ரிச்சான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரவா பிர்னி காயில் பண்ணத்தில் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி பிஸ்தா, ஒரு கைப்பிடி அக்ரூட் அண்ட் ஒரு கைப்பிடி முந்திரி தேவைப்படும். முந்திரி தவிர மற்ற எல்லாத்தையும் லைட்டாக வெண்ணெய் சேர்த்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துருங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஜஸ்ட் 1/4 கப் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரவை கலர் மாறிடக்கூடாது. நல்லா வறுபட்டு வந்தது அப்படின்னா போதும். அண்ட் இந்த டைமில் நல்ல திக்கான பால் 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குற பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும். ரவை நல்லா வெந்து வரணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நட்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று போல் இந்த மாதிரி திரண்டு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். இந்த டைமில் இனிப்புக்கு சரியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கலாமா, வெல்லம் சேர்க்கலாமா, கருப்பட்டி சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சுகர் தான் சேர்ப்பாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெளில எடுத்து வச்சுட்டு சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ரோஸ் வாட்டர் சேர்க்கணும். ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்றனால நான் சேர்த்துக்கல. இப்போ பவுலில் மாற்றிட்டு மேலே கட் பண்ண நட்ஸ் கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.